வணக்கம் தோழர்களே. நான் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆசிரியர் பேசுகிறேன். நம் நாடு வல்லரசாக வேண்டுமென்றால் விஞ்ஞானத்தில் முன்னேற வேண்டும். தமிழர்கள் பல்வேறு அறிவியல் படைத்த மொழியாக தமிழ் உள்ளது. தமிழர் கண்டுபிடித்த நூற்றுக்கணக்கான மூலிகைகளை மறப்பதற்கு ஒரே ஒரு மூலிகை சஞ்சீவி மூலிகை என்று ஏமாற்றி அந்த சஞ்சீவி மூலிகை என்னவென்று இதுவரையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ பறவை கூண்டிலே பறவையின் குஞ்சு கால்களை கட்டிவிட்டு அந்த காலை இரும்பு கம்பியில் கட்டினால் அந்த இரும்பு கம்பியை வெட்டி எடுப்பதற்காக சஞ்சீவி குச்சியை கொண்டு வந்து அந்த பறவை அந்த குஞ்சியின் காலை சீர் செய்து கொண்டு போகும். அதன் பிறகு அந்த கூண்டிலிருந்து அந்த குச்சிகளை கொண்டு வந்து ஓடும் தண்ணியில் விட்டால் அந்த சஞ்சீவி மூலிகை எதிர்த்து செல்லும் என்று ஒரு கதை கட்டிவிட்டிருக்கிறார்கள். அது எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் அந்த பறவையின் குஞ்சுகளுக்கு இரும்பு கம்பியில் காலை கட்டி சஞ்சீவி குச்சி நமக்கு கிடைத்திராதா, அந்த சஞ்சீவி குச்சியை நம் உடம்பிலே பதித்து விட்டால் நாம் தான் ராசா, நாம் தான் அம்பானி போல் வாழலாம் என்று ஒரு கனவு கண்டு பல்வேறு மனிதர்களை நான் பார்த்திருக்கின்றேன். உயரமான மரத்தில் ஏறி பறவையின் குஞ்சு கால்களில் கம்பியை சுற்றிவிட்டு பார்த்திருக்கிறார்கள். அந்த கம்பியை சுற்றியதனால் கால்களை துண்டித்து அந்த குஞ்சுகள் முடமான குஞ்சுகளாக பறந்து போயிருக்கிறது. அப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளை பரப்பி இந்தியர்களை மூடர்களாக்கி தமிழர்களை முக்கியமாக அறிவி தமிழை முடக்கி ஏமாற்றி பகவத்கீதை என்கிறார்கள். பகவத்கீதையில் என்ன சொல்கிறார்கள்? பிறக்கும் போதும் நாம் எதுவும் கொண்டு வரவில்லை, சாகும்போதும் எதுவும் கொண்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் அந்த பகவத்கீதையிலே அர்ஜுனனை வைத்து ஏன் துரியோதனை கொல்ல வேண்டும்? காடு நமக்கு, நாடு துரியோதனுக்கு, நாம் எது கொண்டு வந்தோம், எது கொண்டு போகிறோம்? வேணா அர்ஜுனா அப்படின்னு அந்த கிருஷ்ணன் சொல்ல வேண்டியதானே? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் இவன் சனாதனத்துக்கு எதிரானவன், இந்து மதத்துக்கு எதிரானவன் என்று சொல்வார்கள். கேள்வி கேட்க வேண்டும் தோழர்களே. சமுதாயம் மூடநம்பிக்கையில் இருப்பதனால்தான் நம் நாட்டை நம்மை விட சின்ன சின்ன நாடு வந்து அடிமைப்படுத்தி இன்றைக்கு பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு, பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு, ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, இவைகளெல்லாம் நாம் அனுசரித்து போயும் அவர்கள் நம்மளை மதிக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய விஞ்ஞான அறிவு குறைவு. நம்ம விஞ்ஞான அறிவை யார் குறைத்தார்கள் என்றால் நயா சிஸ்டம், சதுர்வர்ணம் அப்படின்னு சொல்லி 4 விதமாக மனிதர்கள் பிறந்தார்கள் அப்படின்ற அந்த ஆராய்ச்சியிலேயே, அந்த அறிவியலிலே போய்கொண்டிருக்கிறது நம்ம நாடு. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நயா சிஸ்டம், சதுர்வர்ணம் இந்தியாவில் தான், இந்துக்கள் முன்னால் தான் இருக்கிறது. கோயிலும் கட்டுவதில்லை, சாமி உருவமும் இல்லை, வாழ்கிறார்கள் மனிதர்கள். சாமி கும்பிடாதவன், சாஸ்திரம் பார்க்காதவன் வாழ்கிறான், சாஸ்திரம் பார்க்கிறவனும் வாழ்கிறான், சாஸ்திரம் பார்க்கிறவனும் கெடுகிறான், சாஸ்திரம் பார்க்காதவனும் கெடுகிறான். இது இயற்கை நீதி. இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி என்று பிரித்து, சமூகத்தை பிரித்து, உழைப்பவனை சுரண்டி ஏமாற்றி வாழக்கூடிய இந்த பகவத்கீதையை நாம் ஏற்கக்கூடாது. பகவத்கீதை சொல்வது உண்மை என்றால் துரியோதனாவை ஏன் கொல்ல வேண்டும்? துரியோதனன் செய்ததை மறுத்து அர்ஜுனை விட்டு ஏன் கொல்ல சொல்லணும்?
கிருஷ்ணன். தோழர்களே, அதையெல்லாம் ஏமாற்று கதை, பொழுதுபோக்கிற்காக மனிதன் எழுதிய ஏமாற்றுக்காரர்களின் கதை. ஐயன் திருவள்ளுவர் சொல்வதை ஏற்று நம்ம வள்ளலூர் அடிகளார், ராமலிங்க அடிகளார் சொல்வதை கேட்டு சாதி பேதமின்றி உருவமில்லாத ஜோதியை வணங்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணாவின் சொற்படி திருமூலர் சொல்வது உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்று ஏற்று முருகர் 6 ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்த ஆரோகரா என்று சொல்லும் முருகனின் அறிவியல் மருத்துவத்தை ஏற்று நாம் வாழ்ந்தால் உலக வல்லரசாக உயருமே தவிர பகவத்கீதை சொல்வது போல் நாம் வாழ்ந்தால் முட்டாள்களாகத்தான் இருக்க முடியும். முதலாளிகள் மேல் ஓங்கிக் கொண்டே இருப்பார்கள். எனவே அறிவியலை ஏற்போம், மூட நம்பிக்கையை விட்டொழிப்போம். அதிர்ஷ்டம் அன்று நம்பாமல் நம்பிஷ்டம் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி, உறுதியான உடல்நலம், மருந்துண்ணா மருத்துவம் தமிழில் கண்டுபிடித்ததை மேலும் மேலும் ஆராய்ந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு ஆய்வுகளை வெளிப்படுத்தி உண்மையை சொல்லி வருகின்றேன். நான் நீரூற்றாமல் பழச்செடி வளர்ப்பது உண்மை. நீரூற்றாமல் பழச்செடி வளர்ப்பதற்கு தலைசத்து, உயிர்காற்று, பூமி சுவாசம், இந்த 3னுடைய விதியை வைத்து நான் மலையேறும் போதும் ஊற்றும் தண்ணி தேவையில்லை என்பதை ஆராய்ந்து 30 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய ஆராய்ச்சி புத்தகத்தை அரசு கருவூலம் ஏற்றுக்கொண்டுள்ளது. நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து 30 ஆண்டுகளாக எந்தவித இயற்கை உபாதையும் இல்லாமல் ஆரோக்கியமாக, மருந்து மாத்திரை உண்ணாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எனவே என் போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்றுதான் நான் சொல்லி வருகின்றேன். சமூக ஒற்றுமையை ஏற்று இந்தியர்கள் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.